எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மிகச் சிறப்பாக நம்முடைய துடியலூர் பகுதியில் இந்து முன்னணியினுடைய ஏற்பாட்டில் 268க்கும் மேற்பட்ட நம்முடைய தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணி கோயம்புத்தூரினுடைய கோட்ட செயலாளர் அருமையண்ணன் உருவை பாலனன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தியாகராஜன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் ஜெய்கார்த்திக் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் அசோக்குமார் அவர்களே, வரவேற்புரை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் முருகன் அவர்களே, ஆசிரியரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தவத்திரு வராகி மணிகண்ட சுவாமி அவர்களே, சிறப்புரை பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய கடந்த 2-3 வருடங்களாக நான் பார்க்கக்கூடிய துணிந்து தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை கவரக்கூடிய திரைப்பட நடிகர் அண்ணன் பி ரஞ்சித் அவர்களே, மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி சரவணன் அவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர் ஜீவானந்தம் அவர்களே, இந்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் முருகானந்தம் அவர்களே, மகிழ்வுரை வழங்குவதற்காக தயாராக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் படையப்பா என்கின்ற முத்துக்குமார் அவர்களே, இந்த ஊர்வலம் அதை துவங்கி வைத்து இதற்கு பெரிய உதவி செய்து நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பல முன்னோடிகள் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய ரோஹிணி ப்ரமோட்டர்ஸ் அதனுடைய அதிபராக இருக்கக்கூடிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, அருமை சொந்தங்களே, இந்து முன்னணி 1980 நம்முடைய ஐயா ராமகோபாலன் அவர்கள் இதை ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் விநாயகர் வழிபாடு, விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அதனுடைய ஊர்வலம் என்பது இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. உதாரணத்துக்கு துடியலூர் எடுத்துக்கங்க, போன ஆண்டு 230 விநாயக பெருமானை ஊர்வலமாக எடுத்து சென்ற அதே இடத்துல அதே பகுதியில் இன்னைக்கு 268 விநாயக பெருமானை ஊர்வலமாக எடுத்து செல்கின்றோம். இந்த ஒரு ஊர்ல மட்டும் ஒரு பகுதியில் மட்டுமே 38 விநாயக பெருமான் இந்த ஆண்டு புதிதாக வந்திருக்கின்றார். இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. 1893 எனக்கு முன்பு பேசிய அண்ணன் நந்தகுமார் அவர்கள் சொன்னார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பாலகங்காதர திலக் அவர்கள் இந்த விநாயக ஊர்வலத்தை எல்லாம் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரும் எழுச்சியை மகாராஷ்டிரால குறிப்பாக மும்பை பகுதியில் ஏற்படுத்தி வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தேச உணர்வூட்டி பெரிய எழுச்சியோடு அனுப்பி வைத்தார்கள். ஏன்னா 1892 ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், பொதுமக்கள் மதத்தின் அடிப்படையில் எங்கேயும் கூட பொது இடத்துல சேர லட்சக்கணக்கான விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்து அதை 1வது நாள், 3வது நாள், 5வது நாள், 7வது நாள், 9வது நாள் வேறு வேறு நாட்கள்ல ஊர்வலமாக ஒரு குடும்பமாக ஜாதியெல்லாம் மடந்து எல்லாரும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குதூகலமாக இணைந்து இதை எடுத்து செல்வதிலே ஒரு பெரிய வேண்டும். அரசனுடைய வேலை என்பது மக்கள் எந்த தர்மத்தை எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய பண்டிகைகளுக்கு ஒத்துழைப்பு, நன்றாக அந்த பண்டிகைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு உறுதுணையாக இருப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. அதனால் துடியலூர்ல 230 268 வைத்திருக்கக்கூடிய விநாயகர் உயர்ந்திருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமே அரசு 2021 அவர்கள் போட்டிருக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகள்ல ஒரு தளர்வு வேண்டும். 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் 2021 விநாயகர் செய்யற இடத்துல பிரச்சனை, விநாயகர் விக்கிற இடத்துல பிரச்சனை, விநாயகரை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அங்க பிரச்சனை, ஊர்வலமாக கொண்டு சென்றால் பிரச்சனை,
பல ஊர்ல காவல்துறை நண்பர்களே விநாயகருடைய தும்பிக்கை எல்லாம் உடைத்து கரூர் மாநகரத்தில் சில இடத்தில் நடந்தது, பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார். அன்றிலிருந்து 2022, 23, 24 எல்லாம் பார்க்கும் பொழுது இது மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசை பொறுத்தவரை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அரசு இதை தடுப்பதற்கான மொத்த முயற்சியிலும் கூட இறங்கி இருக்கின்றார்கள். அதை நாம் கண்டிக்க வேண்டும். காரணம், இது போன்ற விழாக்கள் மட்டும்தான் நம்மிடையே பிணைப்பை ஏற்படுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, 365 நாட்கள்ல எத்தனை இந்து விழாவில் இது போன்ற குதூகலமாக கோலாகலமாக இளைஞர்களிலிருந்து பெரியவர்கள் வரை ஒரு குடும்பமாக எந்த வேலை செய்தாலும் கூட விநாயகர் பந்தலுக்கு வந்த பிறகு அனைவரும் சமம் என்கின்ற நோக்கில் எத்தனை விழாக்கள் நம்மை ஒன்றிணைக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அதனால் இந்து முன்னணிக்கு நாம் அனைவரும் இந்த நேரத்திலே பாராட்டியே தீர வேண்டும். 1980 வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் ஐயா அவர்கள் ஒரு சூழலை எடுத்தாங்க. பட்டி தொட்டி எல்லாம் விநாயகர் சிலை வைக்கணும். ஐயாவுடைய முக்கியமான சூழ்நிலை ஒரு பஞ்சாயத்திலும் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தப்பட வேண்டும். அந்த பஞ்சாயத்தில் குறைந்தபட்சம் ஒன்று அந்த பஞ்சாயத்தினுடைய ஏரி குளங்கள்ல விசர்ஜன் நடக்கணும். இன்னைக்கு 1980 நிச்சயமாக நாம் ஒரு கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றோம். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்றிருக்கின்றோம். எல்லா இடத்துக்கு போயிருக்கு. நாமும் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடமை, வீரத்துறவி ஐயா மேலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் நமக்கு இட்டு சென்ற பணியை நாம் செவ்வனே செய்கின்றோமா? இன்னும் அடித்தளத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோமா? குறிப்பாக இன்னைக்கு நாம போய் விநாயகர் எல்லாத்தையும் விசர்ஜன் பண்றோம். எந்த இடத்துல ஐயா பண்றோம்? எங்கே சொல்லி நாம ஊருடைய ஏரி குளத்துல, எத்தனை ஏரி குளத்துல தண்ணி இருக்குதுங்க? எத்தனை ஏரி குளத்துல ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு விநாயகரை விசர்ஜன் செய்தோமோ எத்தனை இடத்துல செய்ய முடியும்? நாம் யோசித்து பார்க்கணும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அன்புக்கூறிய இளைஞர்கள் எதை நினைத்தாலும் உங்களால் செய்ய முடியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ஆண்டு எவ்வளவு நாம் கம்பீரத்தோடு குதூகலத்தோடு விநாயகரை எடுத்து சென்று விசர்ஜன் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமோ, அடுத்த ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு இளைஞனும் கூட ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் உங்களுடைய ஏரியை சுத்தம் செய்வதற்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறோம். நம்முடைய ஏரியை நம்ம சுத்தப்படுத்தணும். மழை காலத்தில் அப்பொழுது மட்டும்தான் மழை வரும் பொழுது தண்ணி தேங்கி நிற்கும். அடுத்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வரும் பொழுது நாம் விநாயகரை சென்று அங்கே விசர்ஜன் செய்ய முடியும். நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். இதற்கு கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும். அதற்கும் இந்து முன்னணி தலைமையேற்று ஐயா காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த இருக்க வேண்டும். அதெல்லாம் கான்கிரீட் தளமாக கட்டுமான இடங்களாக அது மாறக்கூடாது. அங்கே விநாயகருக்கு தண்ணி இருக்கணும். விநாயகரை மிக கம்பீரமாக, சென்னை எல்லாம் பாருங்க ஐயா, அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்துவாங்க, ஒரு நாள் விநாயகரை விசர்ஜன் செஞ்சிருவோம். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஜேசிபியை வித்து அந்த விநாயகரை அள்ளி கொண்டிருப்பார்கள். அந்த களிமண்ணை அள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதை எடுக்கணும் வெளியே. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ நமக்கு எங்கேயோ ஒரு கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வெளியே வரும். நம்முடைய விநாயகருக்கு அது களிமண்ணாக இருந்தாலும் உயிர் கொடுத்து மறுபடியும் கரைத்திருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த பிரச்சனை வருகின்றது என்று அதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் படை நீங்கள் மனசு வச்சு களத்தில் இறங்குனீங்கன்னா நிச்சயமாக சமுதாயத்திலே மாற்றம் வரும். அரசு இதை செய்யும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நாம் இதை செய்து காட்டுவோம். இன்னொரு புறம் தமிழகத்தில் எதிர்க்கட்சி நண்பர்கள் இதை எதிர்ப்பதற்காக, நம்மை அவமானப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. விநாயகர் இந்த கடவுளா? விநாயகர் தமிழ் கடவுளா? விநாயகர் இந்தியாவுடைய எந்த பகுதியிலிருந்து வந்தாங்க? ரிக்வேதத்தில் யஜுர்வேதத்தில் தான் விநாயகரை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ் இலக்கியத்தில் விநாயகர் ரொம்ப லேட்டா வந்தாங்க, ரொம்ப காலம் தாமதம் கடந்துதான் வந்தாங்க. அதனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எதற்காக இந்தியாவுடைய இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டாடுகின்றீர்கள்? ஆனா எத்தனை நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்களுக்கு தெரியும், விநாயகர் அகவல்ல அவ்வை பாட்டி 1500 ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகர் அகவல் அவ்வை பாட்டி எழுதுறாங்க. அந்த விநாயகர் அகவல்ல விநாயகரை பத்தி சொல்றாங்க. பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். உனக்கு நான் பால் கொடுப்பேன், தெளிந்த தேனை உனக்கு கொடுப்பேன், வெள்ள பாகு கொடுப்பேன், பருப்பு கொடுப்பேன். இதை 4ம் கலந்து விநாயகருக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தான்.
மிக அற்புதமாக வடிவத்தில் இருக்கக்கூடிய யானை முகம் கொண்ட விநாயகனே, இந்த 4 நான் உனக்கு கொடுத்திருக்கேன். நீங்க எனக்கு சங்கத்தமிழ் இயலிசை நாடகம் 3 எனக்கு தர வேண்டும் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வை பாட்டி விநாயகர் சொல்லிய போட்டு ஆரம்பிக்கிறோம். விநாயகருக்கு பிடித்தமான இந்த 4ஐயும் பலகாரமாக பிடித்து வைக்கின்றோம். இயலிசை நாடகம் இதை 3ஐயும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விநாயகருடைய அருள் நமக்கு வேண்டும் என்று கேட்கின்றோம். இது தமிழ் மரபுல தமிழர்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. எல்லா கடவுளையும் விட விநாயகருக்கு பாருங்க பிடித்தமான பொருளே 4 தான். 4 எளிதாக எல்லா குடும்பத்திலும் கிடைக்கக்கூடிய பொருள். பால், தேன், வெள்ளப்பாகு, பருப்பு 4 தான். எந்த குடும்பத்தில் யார் வேண்டுமானாலும் இந்த 4 எடுத்து விநாயகர் கொடுக்கலாம். வேற எதுவும் ஆடம்பரமாக விநாயகருக்கு தேவையே கிடையாது. ஒரு களிமண்ணில விநாயகரை உருவாக்கலாம், மஞ்சள் தூளுல தண்ணியை கலர்ந்து அதிலிருந்து விநாயகரை உருவாக்கலாம். மிக எளிமையாக உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள். இந்த கடவுளை நாம் போற்றி பேணி பாதுகாக்கும் பொழுது நமக்கு தேவையான 3 கலைகளையும் கூட சங்கத்தமிழையும் கூட நமக்கு இவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை. அதனால இந்த விநாயகர் சதுர்த்தியில கடந்த 3 நாட்களாக பக்தியோடு உருக்கத்தோடு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அந்த விநாயகர் பெருமானை இன்று ஏக்கத்தோடு ஒரு சின்ன மனவேதனையோடு நம்மிடமிருந்து விநாயகர் பிரிந்து செல்லுகின்றார் என்கின்ற ஒரு நினைப்போடு யாரெல்லாம் எடுத்து செல்லுகின்றீர்களோ நிச்சயமாக இந்த விநாயகர் பெருமான் உங்களுக்கு எல்லா வல்ல செல்வத்தையும் அன்பையும் அற்புதமான கலைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் இயலிசை நாடகத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து நம்முடைய தமிழ் சமுதாயம் வாழ்வாங்கு இன்னும் வாழ்ந்து மிகச் சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வதற்கு விநாயகர் பெருமான் என்றும் நமக்கு துணை இருக்கட்டும். அதே போல எப்படி விநாயகர் பந்தல்ல அரசியல் பேசக்கூடாது என்கின்ற மரபு இருந்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விநாயகருக்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம் இது. இன்னைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய பத்திரிகையில கூட விநாயகர் சதுர்த்தியில மிக முக்கியமாக 2-3 விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம். மிக முக்கியமாக கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை. 3 லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டோம், எங்க அரசுக்கு வருமானம் இல்ல, கோயில்ல பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றார். கோவில்ல ஒருவரும் மன உருகி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. அதற்கு அரசு சொல்றாங்க இல்ல உடைஞ்சு போன நகை, பயன்படுத்த முடியாத நகையை உருக்கி இருக்கின்றோம் என்று. ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு டன் நகையை உருக்குனீங்க, அது எப்படிப்பட்ட நகை, அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது, அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது, அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது. ஒரு கோவிலிலும் கூட ஆகமிக விதி மீறப்பட்ட எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல